டிஎம்கே தான் நிற்க வச்சு சுட்டாலும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடும். விஜய் வந்தால் நல்லா இருக்கு என்னோட கருத்து. நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ரெட்டலை வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்ட்டு ஏழை எளியோர்களுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த ட்ரிப்பு விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். விஜய் வந்தாருன்னா அவர் இப்போ தாங்க வந்திருக்காரு. ஆண்டாண்டு காலம் இருந்தவங்களாம் செய்யணும்லங்க. அவர் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. அவர் இனிமேல் வந்து என்ன செய்கிறாங்கிறத பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அடுத்த தடவை தான் அவருக்கு நான் முடிவு சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. காசு கொடுக்காதே நல்லா வெற்றி கழகம் பயங்கரமாக பெருசாக இருந்துச்சு கூட்டம். மித்த எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தா ஓரளவுக்கு இருக்கும். நான் விஜய்ங்க. விஜய் என்ன காரணம் விஜய் திடீர்னு? இல்லை கொஞ்சம் மாற்றி அமையலாமேன்னு பார்க்குறேன், எதிர்பார்க்குறேங்க. சரி, அதுவே வந்துட்டு இருக்குது. இந்த டைம் ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக விஜய்க்காக சப்போர்ட் பண்ணலாம். ஸ்டாலின் தான் வருவார்னு நினைக்கிறேன். 2026 ஸ்டாலின் தான் வருவார். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமாண்ணே? ஒரு மக்கள் நல பணியெல்லாம் நல்லா செய்கிறாருங்க. நல்ல மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாருங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா 1000 2000 கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. யார் வருவா? யார் வருவா? எடப்பாடி வருவார். எடப்பாடி வருவார். என்ன காரணம்? அது காரணமெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அவர் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, அதனால சொல்கிறோங்க. சரி சரி. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எடப்பாடியாருக்கு தானே? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்களா நீங்கள்? ஆமாங்க. சரி சரி. விஜய் தான் வருங்க. நல்லா விஜய் தான் பார்த்துட்டு. என்ன காரணம்? என்ன காரணம், அப்படி புதுசாக நிற்கி ஆட்சியில் கொஞ்சம் மாறி நிற்கலாமன்ட்டு. போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன தடவை சாரிக்கு போட்டான். ஸ்டாலினுக்கு. ஏன் இந்த தடவை திடீர்னு விஜய்? அப்புறம் பார்க்கலங்க. அப்புறம் அதெல்லாம் இப்போ விஜய் வந்திருக்காருண்ணே புதுசாக. அவருக்கு விஜய்க்கெல்லாம் இன்னும் அரசியல் பத்தாதுங்க. நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரெல்லாம் இன்னும் அரசியல் கற்றுக்கணும். சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் பேச்சில் தான் இருக்கிறாருமா. பேச்சு தான் அதிகமாக இருக்கு, செயல் இல்லையா? செயல் இல்லை. சரிங்க. ஸ்டாலின் வருவார்னு நினைக்கிறேன். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? அவர் நிறைய செஞ்சுருக்காரு. இந்த 5 வருஷத்தில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்காரு. மத்திய சர்க்கார் நிதி கொடுக்காம இவர் செஞ்சுருக்காரு. ஓரளவுக்கு இங்கே இருக்கிறத வச்சு நல்ல விதமாக செஞ்சுருக்காரு. நல்லா நல்லா நடத்துகிறார். நானா 67 போடுறேன். ஜிஎன் அண்ணாதுரைக்கு போட்டிருக்கேன் முதல் ஓட்டு. 67 சக்தியில். அப்புறம் இங்கே வந்து இப்போ அதிலிருந்து போட்டேன். இல்லை, இடையில வந்து எம்ஜிஆருக்கு 2 ட்ரிப் போட்டிருக்கேன். அவருக்காக கட்சியில் இருந்தோம். அவர் பிரிஞ்சு வந்து அமைச்சாராக மறுபடியும் அதில் இருந்தோம் சேர்ந்தீங்க. அப்படியே இருந்த திமுக. அவர் இறந்ததுக்கு பின்னாடி மீண்டும் திமுக.